வெல்கம் டு குரு விநாயகா சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி வார்த்தை விளையாட்டில் இலக்கண குறிப்பு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அழுத்திடுங்க. வாங்க தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கண குறிப்பு 10ஆம் வகுப்பு. இதில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, எல்லா பாடத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பண்புத்தொகையில் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் வரும் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இதை பார்த்தாலே ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு பண்புத்தொகை. பண்புத்தொகையில் பார்த்திங்கன்னா செந்தமிழ், நறுங்கனி, பேரரசு, செந்தாமரை, செங்கற்கள், மூதூர், இன்சொல், நன்மொழி, செந்தி. இந்த வார்த்தைகளை நீ பிரிக்கும்போது மை விகுதி வரும். நறுங்கனி, நறுமை கூட்டல் கனி, செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், அந்த மாதிரி மை விகுதி வரக்கூடியது எல்லாமே பண்புத்தொகைகள். வினை எச்சங்கள் பார்த்திங்கன்னா வினை எச்சம் பாடி, குடித்து, முடிவு பெறாமல் இருக்கிறது. அடுத்த விழிச்சொற்கள் செந்தமிழே, மான் புகழே, நறுங்கனியே, எந்தோகையே, பேரரசே, நற்கணக்கே, தென்னன் மகனே, சிலம்பே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விழிச்சொற்கள்னு சொல்கிறோம். அடுத்து வினையால் அணையும் பெயர் புலம்புவார், கேள்வியினான். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகையில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உரு, நனி இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக வரும். உரு துயர், எழுகதிர், குடிநீர், வளர்வனம், பயில் தொழில், காய்மணி, உய்முறை, செய்முறை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வினைத்தொகைன்னு சொல்கிறோம். அடுத்த உரிச்சொல் தொடரில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, தடக்கை. வியங்கோல் வினிமுற்றில் ஒரே ஒரு ஆடுக. இந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த வார்த்தைகள் என்னங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஈஸியாக படிக்கவும் முடியும். புக்கில் நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக தேட வேண்டாம். இதையெல்லாம் நான் கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஈஸியாக பார்த்துக்கலாம். 3ஆம் வேற்றுமை தொகையில் பார்த்திங்கன்னா கை தொழுது. உவமை தொகையில் இருக்கக்கூடியது முத்துப்பல், பூங்கொடி. அடுக்கு தொடர் பார்த்திங்கன்னா ஊழ், ஊழ். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வாரா. எண்ணுமையில் பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. கடைசியில் அப்படின்னு முடியும். வண்ணமும் சுண்ணமும், காடனுக்கும் கபிலனுக்கும், குண்டலமும் குழைக்காதும். அந்த மாதிரி அப்படின்னு முடிகிறதுனால இதுக்கு பெயர் எண்ணும்மை. அடுத்த தொழிற்பெயர்கள் பார்த்திங்கன்னா வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள். ஒரு தொழிலை, ஒரு செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறதுனால இது தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சொல் இசை அளபடைகள் அப்படிங்கிறது அசை இ, கெழி இ. இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கண குறிப்புகளையும் உங்களுக்கு வரிசையாக பிரித்து கொடுத்துருக்குறேன். இதை படித்து பயன்பெறுங்க. வாங்க தொடர்ந்து என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.